Dear students, welcome to Dr. Nitin classes. Hope you are all safe. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இந்த லெசனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கம்ப்ளீட் யூனிட்ல இருந்து நமக்கு அட்லீஸ்ட் 5 கொஷின்ஸ் வரும். ஈகாலஜி அப்படின்ற யூனிட்ல இருந்து 5 to 6 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் கூட வரலாம். அதில் குறிப்பாக இந்த ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ் லெசனில் இருந்து நமக்கு வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஸ்டின்ஸ். ஸோ 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லெசனை லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணலாம். இது ஒரு பார்ட் 1 வீடியோ. ஸோ மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நத்திங். இந்த எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் இன்டராக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ இன்டராக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, த ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் அமாங் த ஆர்கானிசம்ஸ், இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ தேட் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஈகாலஜி. ஸோ அது ஈகாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு லெசன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டராக்ஷன் பிட்வீன் தி பயோட்டிக் அண்ட் ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஒரு நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கும் இன்னொரு லிவிங் ஆர்கானிசமுக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தெரியணும். ஸோ வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். ஸோ தட் இஸ் அதனுடைய லெவல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஈக்காலஜிக்கல் ஹையரார்கி. ஸோ நம்ம டாக்ஸானமிக் ஹையரார்கி படிச்சிருப்போம், கிங்டம், ஃபைலம், ஸ்பீஷீஸ் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் தி ஈக்காலஜிக்கல் ஹையரார்கி. ஸோ ஈக்காலஜிக்கல் ஹையரார்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவல், பாப்புலேஷன், பயோட்டிக் கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம், பயோஸ்பியர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இண்டிவிஜுவல் எல்லாம் சேர்ந்த ஒரு பாப்புலேஷன், பாப்புலேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்துச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி, கம்யூனிட்டி மொத்தமாக எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டம் அதாவது யார் வருவா, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே இன்ட்ராக்ட் ஆகுவாங்க. அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடங்கள். அப்புறம் பயோம், பயோம் அப்படின்றது என்னென்னா நம்ம படிக்கிறோம், பின்னாடி படிப்போம். பயோஸ்பியர்ன்றது என்டையர் த பிளேஸ் வேர் த லிவிங் ஆர்கானிசம் டுவெல், இதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்றது நத்திங் பட் எந்த ஒரு இடத்துல வந்துட்டு எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் வாழுதோ அதுக்கு பேர் தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்முடைய எர்த் இஸ் அ பயோஸ்பியர். ஓகே, தென் so the sum total of all biotic and abiotic factors without being their constituent part is called as the environment. Environmentனா என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஆல் தி சம் ஆஃப் ஆல் தி ஏபியாட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லைக் இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம், பிளான்ட் எடுத்துக்கிறோம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிறோம், அக்வாட்டிக் அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, ப்ளஸ் விண்டு, வாட்டர், லேண்ட், இது எல்லாமே சேர்த்து ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ பயோட்டிக் ப்ளஸ் ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் தட் கிவ்ஸ் தி environment. Okay, yes, then ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மெயின் டார்கெட் என்ன, சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல இருக்கணும்னா அதனுடைய மெயின் டார்கெட் ஒன்று வந்து அன்றாட வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்வைவல், டெய்லி லைஃப்பில் அதனுடைய சர்வைவல் எப்படின்னா இன்றைக்கி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கணும், ஹவு டு சர்வைவ். ஓகே, ஸோ ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா சிங்கத்துக்கு வந்து they don't have thought about tomorrow or yesterday. டுடே, இன்றைக்கி சர்வைவ் பண்ணணும், எப்படி பண்ணலாம், ஏதாவது மான் வந்துச்சுன்னா வேட்டையாடி சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி எடுக்குதும், கறி வேணும், என்ன பண்ணலாம், ஏதாவது மானோ இல்லைன்னா வேறு ஏதாவது அனிமல்ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா வேட்டையாடி சாப்பிடணும். தட் இஸ் ஒன் பாயிண்ட், சர்வைவ். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா சர்வைவல், இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வைவல் பண்ணுறதுக்காக they are going to adapt themselves, அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷன் நடக்குது சிங்கத்துக்கு.
சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் நடக்கும். ஸோ இது மாதிரி எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். ஸோ ஒய் அடாப்டேஷன்? ஃபார் சர்வைவல். அடுத்தது ரீப்ரொடக்ஷன். இது இஸ் அ காமன் அண்ட் வெரி எசென்ஷியல் ஒன். ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படின்னா தான் கண்டினியூஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது பயோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? பயோம் அப்படின்னா நத்திங். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பயோம் அப்படின்றது ஒவ்வொரு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை வச்சு இருக்கக்கூடிய இடங்கள். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் டெம்பரேச்சர் இருக்க போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சம்வாட் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேரளா சைடில் பாருங்கள் ஃபுல்லாக ரெய்னி. ஆப்போசிட் நார்த் சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா சைடில் பாருங்களேன், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது. ரஷ்யன் சைடில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அதிகமாக இருக்கும். ஸோ அண்டார்டிக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பயங்கர கோல்டு. -100°C வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கோல்டு போகும். அப்போது டெம்பரேச்சர் அப்படின்றது வெவ்வேறு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது. ஃபார் லைக் டெசர்ட்டில் நம்மளுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். போலார் ரீஜியனில் பனிப்பிரதேசங்களில் கம்மியாக இருக்கும். அப்போது அந்த வேரியேஷன்ஸ் இன் டெம்பரேச்சர் நடக்கிறதுனால தான் நமக்கு மேஜர் பயோம்ஸ் கிரியேட் ஆகுது. வாட் ஆர் பயோம்ஸ் அப்படின்னா நத்திங் பட் டெசர்ட்டு, ரெயின் ஃபாரஸ்ட்டு, டுண்ட்ரா, இது எல்லாமே பயோம்ஸ். ஓகே, ஸோ லெட் அஸ் see a graph on it. இந்த கிராஃப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு படிங்க. இந்த கிராஃப் வந்து படிக்காமல் தயவு செஞ்சு படிங்க. இதிலிருந்து ஒரு கொஷின் இந்த வருஷம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு கொஷின் வரும். இதில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிராஃப் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி அவங்க எழுத மாட்டாங்க. ஜஸ்ட் தே வில் பி கிவிங் ABCD. தென் தே வில் பி ஆஸ்கிங் வாட் இஸ் A, வாட் இஸ் B அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கிராஃபில். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்டிக் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கோல்டாக இருக்கும். அப்போ -10°C இருக்குது ஆர்டிக். ஓகே, இந்த கிரே கலரில் இருக்கிறது ஆர்டிக் ரீஜன். ஸோ கோல்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆர்டிக் அண்ட் ஆல்பைன் டண்ட்ரா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி ப்ரெசிபிடேஷன், ஆனுவல் ப்ரெசிபிடேஷன் அப்படின்னா மழை வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் கம்மியாக இருக்குன்னா டெசர்ட்டில் தான். ஸோ 50 சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ டெசர்ட் இஸ் த சூட்டபிள் ஃபார் திஸ் yellow கலர். ஸோ ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்டில் மாடரேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. மாடரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவன் திஸ். அப்புறம் டெம்பரேட் ஃபாரஸ்ட். டெம்பரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டன் தான். ஓகேவா, மாடரேட்டாக தான் இருக்கும். அப்புறம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரெசிபிடேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. அட்லீஸ்ட் 0லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். 0°C வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஸோ கோனிஃபரஸ்க்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோன் மாதிரி அதிலே வருது இல்லையா? அதனால கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃப் பாருங்கள், கோன் மாதிரி வருது இல்லையா? அதனால கோனிஃபரஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரொம்ப ஈஸி. பிகாஸ் இதில் ப்ரெசிபிடேஷன், அதாவது மழை வந்து பார்த்தீங்கன்னா 400 பயங்கர மழையாக இருக்கும். ப்ரெசிபிடேஷன் லைக் அமேசான் காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் தான், பயங்கர மழையாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய மலை காடுகள் எல்லாமே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 சென்டிமீட்டருக்கு மேலே கூட மாதிரி பார்த்தீங்கன்னா மழைகள் பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப், ப்ளீஸ் நோட் இட். ஸோ இப்போ இந்த பயோமுக்கு உள்ளேயே நமக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வருது. ஸோ பயோம் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம சொல்ல போனால் டெசர்ட்டு, அப்புறம் ஃபாரஸ்ட்டு, டண்ட்ரா அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இப்போ இந்த பயோமுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வருது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்போ நான் கிராஃப் போட்டோம் இல்லையா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தோம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இஸ் நத்திங் பட் டெம்பரேட் ஃபாரஸ்ட். டெசர்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் சீ கோஸ்ட் பார்த்தோம். ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் கிராஃப், வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். தென் ஸோ அந்த ஹேபிட்டட், அதாவது அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பேத்தோஜன்ஸ் இருக்கலாம், பாராசைட்டிக் ஆர்கானிசம், ப்ரெடேட்டர்ஸ் இருக்கலாம், அப்புறம் காம்படிட்டர்ஸ் இருக்கலாம். காம்படிட்டர்ஸ் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் காம்படிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புலி இருக்கு, ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புலியும் சிங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிடும்? மாமிசம் தான் சாப்பிடும். லைக் இனி மான் வந்தால் வேட்டையாடி சாப்பிடும். இப்போ ஒரே ஒரு மான் தான் இருக்குது. அப்போ அந்த மான் யாருக்கு கிடைக்கணும்? சிங்கத்துக்கு கிடைக்கணுமா, புலிக்கு கிடைக்கணுமா? அது நம்மளுக்கு தெரியாது.
அப்போ அதில் யார் பலசாலியாக இருக்காங்களோ அவங்க ஹி வில் பி வின்னிங். அதுக்கு பேர் தான் காம்படிஷன். ஸோ அந்த 2 பேருக்கு பேர் தான் காம்படிட்டர்ஸ். அந்த சிங்கத்துக்கும் அந்த புலிக்கும் பேர் தான் காம்படிட்டர்ஸ். ஓகே, எஸ். தென் now we are going to see about the major abiotic factors. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம் பயோம்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். பயோம்ஸில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் இஸ் நத்திங் பட் விண்டு, வாட்டர் இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ். முதல்ல நம்பர் 1 டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேரியேஷன்ஸ் நடக்குது. லைக் டெசர்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் போலார் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த டெம்பரேச்சர் ஆக்சுவலி டிக்ரீசஸ் ப்ராக்ரெசிவ்லி ஃப்ரம் ஈக்குவேட்டர் டுவர்ட்ஸ் த போல்ஸ். நம்ம ஈக்குவேட்டர், அதாவது எர்த் இருக்குன்னா, எர்த் இங்கே மாதிரி இருக்குது, சென்டரில் தான் ஈக்குவேட்டர் இருக்குது. ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம மேலே போக போக நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் குறையும். விச் மீன்ஸ் நமக்கு குளிர் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹீட்டான கண்ட்ரி தான். இங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னா ஆர்டிக் ரீஜன் வரும். ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பனிப்பிரதேசம் தான். ஸோ அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா அண்டார்டிகா இருக்குது. அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்னோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசிங் ப்ராக்ரெசிவ்லி ஃப்ரம் பிளெயின்ஸ் டு மவுண்டைன் டாப்ஸ். ஸோ பிளெயின்லேருந்து மவுண்டைன் டாப், அதாவது மலை உச்சிக்கு, நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருப்பீங்க. ஊட்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர் இருக்கும். ஒய் த ரீசன் இஸ் மவுண்டைன் டாப். அது ஒரு மலை உச்சியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, சம் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, தென் அந்த டெம்பரேச்சர் கேன் ஆல்சோ அஃபெக்ட் தி மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், ஃபிசியாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்சைம்ஸ், அதனுடைய அந்த கெப்பாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஈஸிலி டிகிரேட். டெம்பரேச்சர் அதிகமாகிட்டுனா நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மியானாலும் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட் வில் பி டீட்டெயில்டி ஸ்டடிங் இன் தி அப்கமிங் யுவர் காலேஜஸ். எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பீங்க ஹவு த டெம்பரேச்சர் இஸ் அஃபெக்டிங் அவர் பாடி அப்படின்றத வி வில் பி ஆல் லேர்னிங். ஓகே, தென் நவ் இப்போ நம்ம 2 விதமான தெர்மல் இது பார்க்க போகிறோம். அதாவது ஆர்கானிசம்ஸ் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அடாப்டேஷன் நடக்கணும். ஸோ அடாப்டேஷன் நடக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ராசஸ் இருக்குது. தட் இஸ் ஒன்று யூரி தெர்மல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ தெர்மல். ஸோ யூரி தெர்மல் அண்ட் ஸ்டீனோ தெர்மல். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரி தெர்மல். யூரி தெர்மல்னா டாலரேட்டட் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ எவ்வளோ அதிகமான டெம்பரேச்சர், அதாவது வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை கூட அது வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இதிலிருந்து கம்மியாகி 30 டிகிரி செல்சியஸுக்கு தாங்க முடியும். அப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேன் ஈவன் டு 50 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறது யூரி தெர்மல். எக்ஸாம்பிள் டாகு, கேட்டு, டைகர் எல்லாமே. ஓகே, அடுத்தது ஆர்கானிசம்ஸ் கேர் த எபிலிட்டி நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தேர் கால்ட் ஸ்டீனோ தெர்மல். ஸோ நேரோ ரேஞ்ச் கொஞ்சம் தான், அதோட கொஞ்சம் கம்மியாகலாம். 38 டிகிரி செல்சியஸ்னால் ஒரு 36 டிகிரி செல்சியஸ், ஒரு 40 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரியான கேப்பில் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியும். அதுக்கு மேலே போனால் அது இறந்து போயிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்டீனோ தெர்மல். ஓகே, எஸ். ஸோ மோஸ்ட்லி யூரி அப்படின்னாலே வைட் ரேஞ்சு, ஸ்டீனோ அப்படின்னாலே நேரோ ரேஞ்ச். ஓகே, அடுத்தது நம்ம வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நம்ம டெம்பரேச்சர் பற்றி பார்த்துருந்தோம், வாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஓகேவா, பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டி, பிளான்டோடைய ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எதுனாலுமே நம்மளுடைய லைஃப்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் வாட்டர். ஸோ வாட்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா வி கேனாட் ஈவன் சர்வை. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. வாட்டருடைய குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்துல போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஏரியில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கால்வாயில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், வாய்க்கால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். தேட் ஸ்பெஷல் ஃபீச்சர் இஸ் அடாப்டபிள் ஃபார் தி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய மீன் எடுத்து கடலில் போட்டோம்னா இட் கேனாட் சர்வைவ், இட் வில் பி டையிங். அதே மாதிரி ஒரு கடலில் இருக்கக்கூடிய மீன் எடுத்து குளத்தில் போட்டோன்னா டெத்து தான் நடக்கும், பிகாஸ் அதனுடைய வேரியேஷன்ஸ். ஸோ கடலில் வந்து பார்த்திங்கன்னா சலைனிட்டி அதிகமாக இருக்கும், அந்த மீன் அங்கேயே இருந்து பழகிருக்கு. ஆனால்
நமக்கு வந்துட்டு குளத்துலையோ இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லேயோ போடும்போது தேர் இஸ் நோ சலைனிட்டி, த ஃபிஷ் கேன் ஈவன் டை. ஸோ அடாப்டேஷன் அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அண்ட் தென் சால்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, மெஷர்ட் அஸ் பார்ட்ஸ் பெர் 1000, அதாவது 1000ல் எவ்வளோ பார்ட் இருக்குது. ஓகே, ஸோ 100ல் ஒருத்தங்க சொல்லுவாங்க, 1000ல் ஒருவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ 1000 பார்ட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ let's move on to the calculations. First of all வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு நத்திங் பட் நம்மளுடைய குளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரி, வாய்க்கால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்லேண்ட் வாட்டர்ஸ். அதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகே, 5 பார்ட்ஸ் பெர் 1000. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 இன் சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, 30 to 35. அது மட்டும் இல்லாமல் சியை விடையும் ஹைப்பர்சலைன் லகூன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 இருக்குது. லகூன்ஸ் அப்படின்றது நத்திங் பட் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு இடத்துல கூடுற மாதிரி இருக்கும். லைக் உப்பளத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், உப்பளங்களில். ஸோ அந்த மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல கடல் தண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி அப்சர்வ் இட் இன் சம் மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது நமக்கு கடலுடைய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லகூன்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஹைப்பர் சலைனிட்டி, அதிகமான சலைனிட்டி 100 பார்ட்ஸ் பெர் 1000ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சியை விடையும் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். ஒன்று யூரி ஹேலைன் அண்ட் ஸ்டீனோ ஹேலைன். ஓகே, யூரி ஹேலைன் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் சலைனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ் அண்ட் ஹையரிங் ஃபிஷ். சால்மன் அப்படின்ற ஃபிஷ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா you can easily see the picture of in the internet also. ஓகே, அடுத்ததா எபிலிட்டி டு டாலரேட் ஒன்லி a narrow range of salinity. இது யாருன்னா ஸ்டீனோ ஹேலைன். எக்ஸாம்பிள் கோல்டு ஃபிஷ், நம்ம வளர்ப்போம் இல்லையா கோல்டு ஃபிஷ்ஷு. அப்புறம் ஹெடாக் அப்படின்றது ஒரு மரைன் ஃபிஷ். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் தி வாட்டர். அண்ட் தென் we are மூவிங் ஆன் டு லைட். ஸோ லைட் பற்றி பார்க்க போகிறோம். லைட்டில் என்ன சார் எப்படி வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் தி சன்லைட். ஓகேவா, ஸோ சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் தி பிளான்ட்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர்ஸ். பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சன்லைட் வேணும். இருந்தால் மட்டும்தான் தே கேன் ஈவன் ப்ரொடியூஸ் ஏ சிங்கிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டார்ச், விச் மீன்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளான்ஸ் அடாப்டட் டு லோ லைட் கண்டிஷன்ஸ். சில நேரங்களில் சில காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளோ ஏதாவது ஒரு காடுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே சின்ன சின்ன பிளான்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாங்க முடியாது. பிகாஸ் அந்த ட்ரீ வந்து அதிகமாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும். பிகாஸ் ட்ரீயுடைய தன்மை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெய்யுது, அந்த மாதிரி இருக்கிறதுனால இட் கேன் ஈஸிலி க்ரோ வெரி ஹைட். பட் சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் இதை கேனாட் க்ரோ. சின்ன சின்ன பிளான்ஸால் க்ரோ பண்ண முடியாது. அதனால் இந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலே படாது. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிளான்ட்டுக்கு ஏன்னா ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த பிளான்ட் என்ன பண்ணுது, தன்னையே அடாப்ட் பண்ணுது. ஓகே, அடாப்டிங் டு லோ லைட் கண்டிஷன். இனி வேறு வழியே கிடையாது, இந்த காட்டில் தான் நம்ம இருந்தாக போகிறோம், எப்படியாவது வாழ பழகணும், லைக் அந்த மாதிரி. ஓகேவா, நமக்கு சொல்லுவாங்க இல்லையா கொரோனாவோட வாழ பழகுங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான். ஸோ வாழ பழகிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளான்ஸில் ஃபோட்டோ பீரியடிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோ பீரியாடிசம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸை நம்ம படிச்சிருப்போம். அதாவது கிரிட்டிக்கல் டே லைட், அதாவது டே லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் ஏ ஃபுட்.
ஓகே. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீரியடிசம். ஃபோட்டோ பீரியடிசம் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். ஷார்ட் டே பிளான்ட்ஸ் ஷார்ட் டே பிளான்ட்ஸ்ன்னு பிரிக்கலாம். இல்லைன்னா லாங் டே பிளான்ட்ஸ்ன்னு பிரிப்போம். ஸோ ஷார்ட் டே பிளான்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டாலே போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டே பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஹேவ் வெரி ஹை அமௌண்ட் ஆஃப் லைட்டிங். அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படணும். ஓகே, தட்ஸ் த மெயின் திங். தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் ரிகார்டிங் தி light. Okay, yes. Then moving on to soil. Okay, soil பார்க்க போகிறோம். சாயில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாயிலுடைய டைப் வந்து இந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி. இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயில் எடுத்து பாருங்களேன், செம்ம ஸ்மெல் இருக்கும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மண்ணுடைய அந்த டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சீஷோர் போய் பாருங்கள், மண் வந்து நல்லா சால்ட்டியாக இருக்கும், உப்பு கரிக்கும். ஓகே, சீஷோரில் செம்மண் சொல்லுவாங்க. செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் இருக்கும், ரெட் சாயில். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது. இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி climate as well as the weathering process. Weathering processனா என்னென்னா ராக் கன்வெர்ட்டிங் இன்டு சாயில். திஸ் ப்ராசஸ் கால்ட் அஸ் வெதரிங் ப்ராசஸ். ஒரு ராக் வந்துட்டு ஒரு சாயிலாக உடையிறது, கன்வெர்ட் ஆகுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெதரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தண்ணியை வந்து எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிது அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அந்த சாண்டால் ஒரு இவ்வளோ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கம்போசிஷன் அண்ட் டோப்போகிராஃபி டிட்டர்மைனிங் இன் தி வெஜிடேஷன் இன் எனி ஏரியா. ஸோ டோப்போகிராஃபி அப்படின்றது அந்த இடத்தோடைய ஒரு ப்ரீ பிளான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போவோம் இல்லையா, நம்ம சில நேரங்களில் டூர் ரைட் போகும்போது மலையில் நம்ம ஏறுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரம் சொல்லுவாங்க, ஸோ இந்த இடத்துல போகாதீங்க, இந்த இடத்துல குழி இருக்குது, ஸோ இந்த இடத்துக்கு போங்க, இங்கே தான் நல்ல பிளெயின் இருக்குது, இந்த மாதிரி சொல்லி தான் டோப்போகிராஃபி. ஸோ பிளானிங் ஆஃப் தி லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனலைட்டிக் டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட்ஸ் தி டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபினா எங்கெங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழி இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து கல் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு நோ, தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபி. தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த சாயில். These are all the things regarding the soil. Okay, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அந்த இடத்துல எப்படி வாழுது, எப்படி வந்து தங்களை அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நம்ம ஏபியாட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். சாயில், லைட்டு, அப்புறம் வந்துட்டு வாட்டர், இது மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அடாப்ட் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரை டு மெயின்டைன் அ கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தான் விரும்பும். ஓகேவா? சும்மா அப்படியே அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு விரும்பாது, ஸ்டேபிளாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் தி ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹோமியோஸ்டேசிஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஹோமியோஸ்டேசிஸ்னால் என்ன சார் முதல்ல அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபாரினுக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸ்லீப் வேக் சைக்கிள் வித்தியாசமாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கும்போது அங்கே நைட் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக வித்தியாசம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் தேவைப்படும். வி நீட் அட்லீஸ்ட் 1 or 2 months டு அடாப்ட் இன் அமெரிக்கா. ஸோ ஸ்லீப் வேக் சைக்கிள் தெரியணும், அங்குள்ள சாப்பாடு நம்மளுக்கு தெரியணும், கிளைமேட்டு எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக வாழ முடியும். அந்த ஆஃப்டர் 1 or 2 மந்த்தில் நமக்கு ஒரு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் நடக்கும். அமெரிக்காவில் நம்ம செட்டில் ஆகிறோம். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. வி கேன் ஈஸிலி லிவ் இன் அமெரிக்கா. ஓகே, தட்ஸ் த மீனிங் ஆஃப் த ஹோமியோஸ்டேசிஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலேட். ஸோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நத்திங். ஸோ தீஸ் ஆர்கானிசம் கேன் என்ஷூர்
கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். தெர்மோ ரெகுலேஷன், ஆஸ்மோ ரெகுலேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஈஸிலி ரெகுலேட் தேர் பாடி. ஸோ இன் சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் சைட் டெம்பரேச்சர் இஸ் மோர் தேன் அவர் பாடி டெம்பரேச்சர், வி ஆஃபன் ஸ்வெட். ஸோ நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஸ்வெட் ஆகிறதுனால நம்மளுக்கு வெளியே உள்ள அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆகும். கூல் ஆகும்போது நம்மளுக்கு அந்த புழுக்கம் வந்து தெரியாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்வெட் ஆகிறதுக்கான மெயின் காரணமே என்னென்னா, நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றத காட்டிக்கக்கூடாது. நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால டெம்பரேச்சரை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக தான் ஸ்வெட்டிங்கே நடக்குது. ஸ்வெட்டிங் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாடியிலேருந்து வெளியே வந்து ஸ்வெட் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு பாடி கூலாக இருக்கும். ஓகே, தட்ஸ் த மெயின் கான்செப்ட். இந்த மாதிரி தான் ரெகுலேஷன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு ரெகுலேட். இது ஈஸிலி ரெகுலேட். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வின்டரில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் டு ஷிவர். வின்டரில் குலுங்குவோம், நடுங்குவோம் சில நேரங்களில். நடுங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம நடுங்கும்போது நம்மளுடைய பாடி வந்து ஷேக் ஆகுது இல்லையா? அந்த டைமில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி டாலரேட் த கோல்டு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தீஸ் ஆர் கால்டு ரெகுலேட்டர்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெகுலேட்டர்ஸோடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் பாருங்க. ரெகுலேட்டர்ஸே இருக்கு, க்ரீன் கலரில் இருக்கு, ரெட் கலரில் இருக்கு இல்லையா? அதான் ரெகுலேட்டர்ஸோடைய ஒரு கிராஃப். ஓகே, தென் கன்ஃபார்மர்ஸ். வாட் ஆர் கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னா, their body temperature change with ambient temperature. In aquatic animals, osmotic concentration of the body fluid change with the ambient of water osmotic concentration. These animals are called as conformers. Conformer are not able to bear the energetic expenses to maintain the constant body temperature. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தே வில் நாட் டூ எனி எக்ஸசைஸ். நம்மளுக்கு இந்த வின்டரில் நம்ம இது பண்ணோம் இல்லையா, நடுங்கணும் இல்லையா, ஸ்வெட் வர்றது, இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவோம். they can easily change their body temperature along with the osmotic other temperature. ஸோ வாட்டரில் இருக்கிறது அப்படின்னா வாட்டரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி கூலாக இருந்துச்சு அப்படின்னா தி கேன் பி தேர் பாடி டெம்பரேச்சர் ஆல்சோ பி கூல்டு. இந்த மாதிரி மாறுறாங்க. இதுக்கு பேர் தான் கன்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ அன்ஃபார்மர்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஹீட் லாஸ் ஆர் ஹீட் கெயின் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் அ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஸ்மால் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குமா. அண்ட் தென் ரிலேட்டட் டு வால்யூமை கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஸ்மால் அனிமல்ஸ்னால் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ரைட், வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ தட் தே டென் டு லூஸ் த பாடி ஹீட் வெரி ஃபாஸ்ட். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வால்யூமை விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அந்த ஹீட்டை வந்து ஈஸியாக லாஸ் பண்ணிட முடியும், சீக்கிரமாக லாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா கொஞ்சோண்டு இடத்துல தான் ஹீட் இருக்குது. அந்த கொஞ்சோண்டு ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். ஆனால் லார்ஜ் அனிமல்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா they have to expel a lot of heat because அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா they have to lose more heat. நிறைய ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா this is okay. Then migrate. What are migrate? Migrate is nothing but வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் வேற ஊருக்கு கிளம்பி போகிறேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் மைக்ரேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சைபேரியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே மைக்ரேட் டு கெலடோ நேஷ்னல் பார்க் ஃப்ரம் பரத்பூரில் இருக்கக்கூடிய கெலடோ நேஷ்னல் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைபேரியன் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் சஸ்பென்சார்ஸ். வாட் ஆர் சஸ்பெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகுது, தே ஆர் கோயிங் டு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும், அதனுடைய லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் ரெஸ்ட். இந்த லைஃபுக்கே ரெஸ்ட் கொடுக்க போகுது. வாட் இஸ் தட் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் பாக்டீரியாவில் அமீபாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஸ்டேஷன் படிச்சிருந்தோம். என்சிஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு, இது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில்
பாக்டீரியா தன்னை சுற்றி ஒரு 3 வால்டு லேயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ ஆஃப்டர் தேட் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து வெளியே வரும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் என்சிஸ்டேஷன். ஓகேவா? நவ் இப்போ இது ஒரு விதமான எக்ஸாம்பிள். நார்மல் அனிமல்ஸில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் அண்ட் டயாபாஸ். வாட் இஸ் தட்? ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நமக்கு ஃபீவர் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீவர் வந்தாலும் கூட தே கேன் ஈவன் மேனேஜ் அண்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் பி டூயிங் தேர் ஒர்க்ஸ். ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தே கேனாட் டாலரேட், அவங்களால தாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, தே ஆர் டெர்மினேட்டிங், சஸ்பெண்டிங், அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. தே ஆர் கால்ட் அஸ் தி சஸ்பென்சாஸ். அதனுடைய எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைபர்னேஷன், ஏஸ்டிவேஷன், டயாபாஸ். ஸோ ஹைபர்னேஷனுடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்லீப். இந்த பியர் இருக்கு இல்லையா, கரடி, போலார் பியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒயிட் கலரில் ஒரு பியர் இருக்கும் இல்லையா, அந்த பியர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதிலலாம் பார்த்துருப்பீங்க, கார்ட்டூன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பியர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் ரொம்ப குளிரும் அப்படின்றதுனால ஒரு இடத்துல போய் படுத்து அப்படியே படுத்திருக்கும். ஓகே, டார்மன் ஸ்டேஜ். ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்திருக்கும். ஓகே, டார்மண்ட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஏஸ்டிவேஷன். இட் இஸ் வின்டர் ஸ்லீப். ஹைபர்னேஷன், சாரி. ஏஸ்டிவேஷன் என்னன்னா சம்மர் ஸ்லீப். சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்னெயில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில்ஸே ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அந்த ஸ்னெயில் என்ன பண்ணணும்னா டீகே ஆயிடக்கூடாது, நம்ம வந்து அழுகி போயிடக்கூடாது, அதாவது டெசிகேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்னெயில்ஸ் என்ன பண்ணும், தே ஆர் கோயிங் டு டூ சம்மர் ஸ்லீப். நீங்கள் ஆல்ரெடி ஸ்னெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல ஸ்னெயில்ஸ் அந்தளவுக்கு மூவ் ஆகாது, ஒரு இடத்துல அப்படி சுருண்டு படுத்துக்கும். நம்ம லைட்டாக தட்டினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ வி கேன் ஈஸிலி அப்சர்வ் த ஸ்னெயில் டியூரிங் சம்மர் சீசன்ஸ். ஓகே, டயாபாஸ் அப்படின்றது ஸ்டேஜ் ஆஃப் சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட் ஜூ பிளாங்டன் ஸ்பீஷீஸ் இன் லேக் அண்ட் பாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஜூம் பிளாங்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சம் சஸ்பெண்டட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயாபாஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஆர்கானிசம்ஸ், ரெகுலேட்டர்ஸ், சஸ்பென்சர்ஸ், மைக்ரேட்டர்ஸ் அண்ட் conformers. Okay, so very important students, and the graph ரொம்ப important. So please note that graph also. This graph is very important. Please note it, very important. Then we are moving on to adaptation. What is adaptation அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். The adaptation அப்படின்றது attribute of organism morphologically, physiologically and behavioral changes to survive. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னாலே அதற்கான அடாப்டேஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ தேட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் நான் அடாப்டேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.